வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்டு வரோம். அதில் வைகாசி மாதத்திற்கான பலன் துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், 14/5/2024 முதல் 14/6/2024 இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மாத பலன் என்றாலே சூரியனை மையமாக வைத்து சொல்வது. அந்த வகையில் சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்தார். இப்போது 8ஆம் இடம் சென்று விட்டார். சூரியனோட மாற்றம் முதல் மாற்றம். அடுத்து 20/5/2024 ரிஷபத்துக்கு சுக்கிரன், 24/5/2024 ரிஷபத்துக்கு புதன், 31/5/2024 மேஷத்துக்கு செவ்வாய், 9/6/2024 மிதுனத்துக்கு புதன், 13/6/2024 மிதுனத்துக்கு சுக்கிரன். இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்குது இந்த மாதத்தில். இது எல்லாமே துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியாக வருவது சூரியன். அவர் 7ஆம் இடத்துல உச்சமாக இருந்தார். லாபஸ்தானாதிபதி உச்சமாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு உயர்வு. ஆனால் பாதகாதிபதி என்ற அமைப்பில் பார்த்தோம்னா அவர் உச்சம் பெறுவது அவ்வளோ விசேஷம் இல்லை. அதனால் சென்ற மாதத்தில் உங்களுக்கு சில குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும். இப்போ அந்த குழப்பம் தீர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாதகாதிபதி 8ஆம் இடத்துக்கு மறைந்தால் அது ஒரு விதத்தில் நன்மை. 8ஆம் இடத்துல ஏற்கனவே குரு இருக்கார். குருவும் நன்மை செய்யாத ஒரு கிரகம். அதனால் அதுவும் சிறப்பு தான். ஆனால் இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மாதம் நிறைய கிரகங்கள் ஒரு பர்டிகுலராக 6, 7, 8 தேதிகளில் 5 கிரகங்கள் 8ஆம் இடத்துக்கு வருது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது 6/6/2024, 7/6/2024 அப்படிங்கிற இந்த தேதிகளெல்லாம் 5 கிரகங்கள் 8ஆம் இடத்துல. பொதுவாக 8ஆம் இடத்துல அதிக கிரகங்கள் சேருவது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் அதில் உங்கள் ராசி அதிபதியும் இருக்கார், புதனும் இருக்கார், சூரியனும் இருக்கார், குருவும் இருக்கார், சந்திரனும் இருக்கார். சுபகிரகங்கள் அடிப்படையில் இந்த 8ஆம் இடத்தில் அதிக கிரகங்கள் சேருவது ஒரு விதத்தில் நன்மையை கொடுக்கும். எப்படி அப்படின்னா, இந்த 8ஆம் இடத்தில் சேரக்கூடிய அனைத்து கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும். இப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது பணபரஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று. அங்கே இருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால திடீர்னு பணம் வரும். எங்கேருந்து வருது, எப்படி வருது, யார்கிட்ட இருந்து வருதுலாம் தெரியாது. அதாவது நம்ம சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பல்க் அமௌண்ட், பெரிய அமௌண்ட், கத்தையாக ஒரு அமௌண்ட்டு கொண்டாந்து யாராவது கொடுத்துட்டு போவாங்க. என்றதுக்கே கை வலிக்கும். ஏன்னா நிறையா நாள் அது எங்கேயோ இருந்த நோட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று. அதனால் ஒரு முறைக்கு 2 முறை எண்ணி பார்த்து அது உள்ள தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் நிறைய பேருக்கு ஏற்படும். கத்தையாக பணம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியுது. கொஞ்சம் ஆரோக்கியத்தை மட்டும் சிறப்பாக பார்த்துக்கணும் நீங்கள். ஏன்னா ஆரோக்கியத்தில் ஏதாவது பின்னடைவு ஏற்படலாம். ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் சீராக பார்த்துக்கோங்க, சிறப்பாக பார்த்துக்கணும். டாக்டரை கண்டிப்பாக பார்த்து கன்சல்ட் பண்ணணும். ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சிக்கல் வரலாம். ஆனால் குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கவங்க உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். குடும்ப சூழ்நிலை நல்லாயிருக்கும். இல்லறம் நல்லறமாக இருக்கும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம். ஏன்னா 8ஆம் இடம் சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது. சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறது எப்பயுமே சிறப்பு தான் பொதுவாக. அதுவும் சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் இதெல்லாமே ஒரு சிறப்பான பலன். இந்த மாதத்தில் சுக்கிரனும் புதனும் இருமுறை மாறுகிறார்கள். அதில் புதன் மிதுனத்துக்கு 9/6/2024 8ஆம் இடத்துலேருந்து மாறி 9ஆம் இடம் சென்று விடுவார். அங்கே ஆட்சி பலம் பெறுவார். அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் அவர் மிதுனத்துக்கு 13/6/2024 சென்று விடுவார். அப்போ இந்த 9ஆம் இடத்திற்கு போகும்போது இந்த 2 கிரகங்களும் போகும்போது உங்களுக்கு 9/6/2024 பல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். எல்லாமே நல்ல மாற்றம் தான். உங்களுடைய பூர்வீகத்திலிருந்து சில நல்ல செய்திகள் வரும். பூர்வீகத்துக்கு போய் வரலாம். பூர்வீகத்தில் இருந்து ஏதாவது சொத்து வரணும்னு இருந்தால் அதெல்லாம் வரும். சொத்து சுகங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஏன்னா செவ்வாய் மேஷத்துக்கு வரும்போது செவ்வாய் 2க்கும் 7க்கும் உடைய கிரகம். 7ஆம் இடம் பலம் பெறுது. அப்போ சொத்து விஷயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வில்லங்கங்கள்லாம் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சொத்தில் இருந்த உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம், சிக்கல், இந்த சொத்து நமக்கு வருமா, நம்மது தானா அப்படின்ற கேள்விக்குறியில் பல பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீரும். சொத்து சம்பந்தமாக இருந்த வில்லங்கங்கள்லாம் தீரும். சொத்து, புது சொத்து வாங்கலாம். அசையா சொத்து வாங்கக்கூடிய நேரம் இது. அதனால் 7ஆம் இடம் பலம் பெறும்போது
அது ஒரு விதத்தில் நன்மை தான். 7ல் செவ்வாய் வர்றது அது ஒரு யோகம். சில ராசிக்காரர்களுக்கு அது யோகம். அது துலா ராசிக்காரர்களுக்கு அந்த யோகத்தை செய்யும். 7ஆம் இடத்தில். அப்போது நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு உங்களால் யோகம். நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு யோகம். ஸ்பௌஸ் மூலம் யோகம். அப்போ தொழிலும் நல்லா நடக்கும். தொழில் பார்ட்னர்ஸ் நல்லா நடப்பாங்க. விவசாயத்தை தொழிலாக கொண்டவர்கள், விவசாய பொருட்களை விற்கக்கூடியவர்கள், நிலத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள், கட்டுமான பொருட்களை விற்கக்கூடியவர்கள், அதேமாரி மினரல்ஸ், மைன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எடுத்து கனின வளங்களெல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், தண்ணீரை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் அதிகமாக யோகமும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம் அப்படிலாம் ஏற்பட போகுது. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நன்மையான மாதம். உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வம் இதெல்லாம் வணங்குவது சிறப்பு. இந்த வைகாசி மாதத்தில் விசாகம் முருகனுக்கு ரொம்ப விசேஷமான மாதம். வைகாசி விசாகம். அதே மாதிரி திருக்கல்யாணங்கள் கோயிலில் நடக்கும். நிறையா சுப விஷயங்கள்லாம் நடக்கும். காஞ்சிபுரத்தில் கருட சேவை வைகாசி விசாகத்தன்னைக்கு நடக்கும். அன்னைக்கு காஞ்சிபுரம் கருட சேவையை வணங்குங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றிலாம் கிடைக்கும். கருடனை வணங்குவதால் பெரிய சிறப்பு கிடைக்கும். இந்த மாதம் சிறப்பான மாதம்.